नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 12வது அத்தியாயம் இன்னைக்கு பார்க்கணும். நேத்திக்கு பகாசுரனை பத்தி அப்புறம் வித்தாசுரனை பத்தி எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு அகாசுர மோட்சம் இன்னைக்கு பார்க்க போறோம். சுகபிரம்மம் சொல்ற ஸ்லோகம், ஒரு ஸ்லோகம் ஒரு மீனிங் அப்படி பார்க்கலாம். ஸ்ரீ சுக உவாச்ச क्वचित् वनाशाय मनो ततत्व्रजात् प्रातः समुत्थाय वयस्यवत्सपान् प्रबोधयज्ञ यच्छृङ्गरवेण चारुणा विनिर्गतो वत्स पुरसरो हरिः. சுகபிரம்மம் பரீட்சித்திர சொல்றார், ஒரு சமயம் கண்ணனுக்கு ஆசை, காட்டுல போய் விருந்து சாப்பிடணும் அப்படின்னு ஆசை, மனசுல ஆசை கண்ணன் காலையில எழுந்திருச்சு அழகிய கொம்பு ஒளியால் கன்று மேய்க்கிற தன் நண்பர்களை எழுப்பினார். அந்த சத்தம், அந்த தடி, மாடு மேய்க்கிறதுக்காக ஒரு குச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த குச்சியை தட்டி தட்டி சத்தம் போட்டு எல்லாத்தையும் எழுப்புறார். கண்ணு மேய்க்கிற நண்பர்கள் கூட போவாங்க இல்லையா, மாடு மேய்க்க போற நண்பர்கள் எல்லாம் எழுப்புறார். கண்ணுக்குட்டி எல்லாம் முன்னாடி போட்டுட்டு கோகுலத்துக்கு வெளியில கிளம்பினார். பகவான் என்ன பண்ணார், வெளியில போய் காட்டுல அவருக்கு விருந்து சாப்பிடணும்னு ஆசை. அதனால நண்பர்கள் எல்லாம் சத்தம் போட்டு எழுப்புறார். குச்சி சத்தத்தை வச்சு கண்ணுங்கெல்லாம் மாடெல்லாம் முன்னாடி போட்டுட்டு இவர் பின்னாடி போறார். அப்போ தே நெய்வ சாக்கம் மிருதுகா சஹஸ்ரசஹ ஸ்னிக்தா சுசிக்வேத்ர விஷானவேனவஹ ஸ்வான் ஸ்வான் சஹஸ்ரோபரி சங்கியான் விதான் வத்சான் புரஸ்கிருத்ய வினிர்யூர்முதா. அப்போ அவர் கூட ஆயிரக்கணக்கான குழந்தைங்க, சிறுவர்கள், அவங்க என்ன பண்றாங்க, உரி, பெரம்பு, கொம்பு எல்லாம் எடுத்துட்டு ஆயிரக்கணக்கான கண்ணுக்குட்டிகளை முன் செலவிட்டு மகிழ்ச்சியோட எல்லாரும் போறாங்க. எல்லாரும் எப்படி போறாங்க, எல்லாரும் ஆயிரக்கணக்கான குழந்தைங்க கையில எல்லாம் அந்த மாடு மேய்க்கிறதுக்கு உண்டான வஸ்துக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு உரி, பெரம்பு, கொம்பு எல்லாம் ஏந்திட்டு போறாங்க. கண்ணுக்குட்டியை முன்னாடி அனுப்பிச்சுட்டு இவங்க எல்லாம் பின்னாடி போறாங்க. கிருஷ்ணவத்சரை சங்கியாதை யுதிகிருத்ய ஸ்வவத்சகான் சாரயன் தோர்பலீலாபிஹி விஜஹ்ருஸ்தத்ர தத்ர சஹா. ஸ்ரீகிருஷ்ணன் எண்ணற்ற கன்றுகளோட தங்கள் கன்றுகளையும் வரிசைப்படுத்தி இணைத்து மேய்த்து கொண்டு ஆங்காங்கு சிறுவருக்குரிய விளையாட்டுகளை விளையாடிய வண்ணம் பொழுதுபோக்கினார். கண்ணன் என்ன பண்ணார், நிறைய மாடுகள், ஆயிரக்கணக்கான மாடு, கண்ணுக்குட்டிங்க, குழந்தைங்க எல்லாத்துக்கூடயும் மாடு மேய்க்க போனாரா. அந்தந்த மாட்டு கூட இவருடைய மாடி நல்லா வரிசையா அரேஞ்ச் பண்ணி அவங்க மாட்டு எல்லாத்துக்கூடயும் சேர்த்து விட்டுட்டார். எல்லா மாட்டு கூடயும் கண்ணன் தன்னுடைய மாட்டையும் சேர்த்து விட்டுட்டு குழந்தைங்களோட அப்படியே பின்னாடியே போறாரு இல்லையா. மாடு கண்ணுக்குட்டி எல்லாம் முன்னாடி போறது, கண்ணன் பின்னாடி போறார் சிறுவர்களோட குழந்தைங்களோட. அவங்க எல்லாம் ஜாலியா விளையாண்டுகிட்டே டைம் பாஸ் பண்ணிட்டே போறாங்க. அப்புறம் பல பிரவால ஸ்தபக சுமன பிச்ச தாதுபிஹி காச்ச குஞ்சா மணிஸ்வர்ண பூஷிதா அபியபூஷயன். அப்போ வழியில போறப்ப என்ன பண்றார் கண்ணன், சோழி சோழி இருக்கும் இல்லையா, அந்த உருட்டி விளையாடுவாங்கல்ல, சோழி போட்டு பார்க்கறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சோழி, குண்டுமணி, தங்க நகை இவற்றால் தங்களை அழகு செய்து கொண்டுள்ள அவர்கள் பழம், இலை, துளிர் கொத்து, பூங்கொத்து, மயிலிறகு, மலையிலிருந்து பெறப்பட்ட செவ்வண்ணமான தாது பொடிகள் ஆகியவற்றாலும் தம்மை அழகுபடுத்தி கொண்டனர். எப்படியெல்லாம் வழியில பாக்குறதெல்லாம் எடுத்து இவங்க எல்லாம் அழகு பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வீட்டுல இருந்து நல்லா அலங்கரிச்சுட்டு போறாங்க. என்னென்ன மாதிரி அந்த சோழி, குந்துமணி, தங்க நகை இதெல்லாம் தங்களை அழகு செஞ்சுக்கிறாங்களாம். அப்புறம் வழியில இருக்கக்கூடிய பழம், இலை, கொத்து எல்லாம் நம்ம கூட போனோம்னா வழியில இருக்கிறதெல்லாம் பறிச்சு பார்ப்போம் இல்லையா. வழியில இருக்கிற பூவெல்லாம் பறிச்சு சில பேர் வச்சுப்பாங்க. அந்த மாதிரி வழியில இருக்கக்கூடிய பழம், இலை, துளிர், கொத்து, பூங்கொத்து, அப்புறம் மயிலோட இறகு இதெல்லாம் எடுத்து மலையிலிருந்து வரக்கூடிய, மலையில என்ன இருக்கும், நல்ல ஒரு தாதுக்கள்லாம் இருக்கும் இல்லையா, மலையில இருக்கக்கூடிய, மலையிலிருந்து வரக்கூடியதான பெறப்பட்டதான செவ்வனமான தாது பொடிகள் எல்லாத்தையும் நம்ம மேல பூசிட்டு தனக்கு அழகுபடுத்திட்டு இவங்க எல்லாம் போறாங்க. ஒருவன் மற்றவனது அதாவது முஷ்ணந்தோன்யோன்ய சிக்யாதி ஞாதானாரச்ச சிக்ஷுபுஹு தத்ரத்யாஸ்ச புனர்தூராத் அசந்தஸ்ச புனர்ததூஹ். ஒருவர் இன்னொருத்த கூட, ஒருவன் மற்றவனது உரி முதலானவற்றை பிறர் அறியாது திருடி வைத்து அது தெரிந்ததும் அதை அடுத்தவன் என்று விட்டறிந்து பின் சிரித்து கொண்டே கை மாற்றி மாற்றி உரியவனிடம் சேர்ப்பித்தனர்.
அவங்க எல்லாம் விளையாண்டுட்டே போறாங்க. உரி கையில வச்சிருக்காங்கல்ல, அது ஒருத்தனோடத இன்னொரு தெரியாம திருடிக்கிறது. அதை தெரிஞ்சதுன்னு அதை அடுத்தவன் அடுத்தவன் அப்படியே மாத்தி மாத்தி குடுத்துக்கிறது. இப்ப நான் ஒரு பொருளை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒருத்தர் தெரியாம எடுத்துக்கிட்டேன்னா என் கையில இல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேற யார்கிட்டயாவது கொடுத்துரு. அவங்க இன்னொருத்தட்ட கொடுத்துறது, இன்னும் இன்னொருத்தட்ட கொடுத்துரு. இந்த மாதிரி எல்லாம் மாத்தி மாத்தி கொடுத்துட்டு விளையாடுறாங்க. அப்போ அடுத்தவன் என்ன பண்றான், அது தூக்கி விட்டு எறிஞ்சிடறான். தூக்கி அடுத்த குழந்தை என்ன பண்றா, என் கையில இல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா போன குழந்தை தூக்கி வீசி எறிஞ்சிடறான். எல்லாரும் அப்படியே கை தட்டி சிரிச்சுக்கிட்டு பின் சிரித்து கொண்டே கை மாற்றி மாற்றி உரியவனிடம் சேர்ப்பித்தனர். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா தூக்கி தூக்கி போட்டு அங்க போட்டு இங்க போட்டு கடைசியா யாருக்கு அந்த பொருள் உரியதோ அவங்க கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க, கை தட்டி சிரிச்சு விளையாடுறாங்க. இந்த மாதிரிலாம் சேஷ்டிதங்கள் கண்ணன் லீலைகள் பண்ணிக்கிட்டு மாடு மேய்க்க போறார். यदि दूरं गतः कृष्णो वनशोभेक्षणायतम् अहं पूर्वम् इति संस्पृश्य रेमिरे. வனத்தோட அழக பாக்குறதுக்காக ஸ்ரீகிருஷ்ணன் சற்று முன்னே சென்றாரே ஆகில் நாமுந்தி என போட்டுட்டு ஓடி அவரை தொட்டு தொட்டு மகிழ்ந்தனர். வனத்துக்குள்ள போறாங்க. பிருந்தாவனம் அவ்வளோ அழகா இருக்கு. கண்ணனை முன்னிட்டு கொண்டு எல்லாரும் போறாங்க. கண்ணன் முன்னாடி போனா இல்ல நான் தான் முன்னாடி போவேன்னு எல்லாரும் போட்டி போட்டுட்டு போறாங்களாம். அவரை கண்ணனை போய் தொடர்றது, அப்படி கண்ணனை போய் முன்னாடி போற கண்ணன் நான் தான் தொடுவேன், நான் தான் முன்னாடி போவேன் அப்படின்னு தொட்டு தொட்டு விளையாடுறாங்களாம். கேச்சித் வேணுன் வாதயந்தோ மாந்த சுங்கானி கேஷன கேச்சித் பிருங்கை பிருகாயந்தஹ பூஜந்த கோகிலை பரே. சில பேர் என்ன பண்றாங்க, வேணுகானம் பண்றாங்க, சில பேர் குழல் ஊதுறாங்க, சிலர் கொம்பு ஊதுறாங்க, சிலர் குயில போல பாடுறாங்க, சிலர் தேன் வண்டை ஒத்து ரீங்காரம் செய்யறாங்க. வண்டி எப்படி ரீங்காரம் பண்ணுமோ அது போல சில பேரு ரீங்காரம் பண்றாங்க. சில பேர் வாத்தியம், சில பேர் கொம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இத இன்ஸ்ட்ருமெண்ட் அதை ஊதுறாங்க. சில பேர் குழல் ஊதுறாங்க, சில பேர் நல்லா அழகா பாடுறாங்க குயில் மாதிரி. இப்படி எல்லாம் விளையாட்டு பண்ணிட்டே போறாங்க. विच्छायाभि प्रधावन्तो गच्छन्त साधु हंसकैः पगैरुपविशन्तश्च நித்யந்தஸ்ச கலாபிபீஹ. சில பேர் என்ன பண்றாங்க, ஆகாயத்துல பறக்கிற பறவைகள் நிழல் தொடர்ந்து ஓடுறாங்க. ஆகாயத்துல பறவை எப்படி பறந்து போறதோ அது நிழல் கீழே படும் இல்லையா, அதை தொடர்ந்து அந்த நிழலை தொடர்ந்து சில பேர் ஓடுறாங்களாம். சில பேர் அன்னப்பறவைகளை ஒத்த அன்னப்பறவைகள் சாதிருஷம்னு சொல்லுவாங்கல்ல, அது போல சில பேர் அன்னப்பறவைகள் மாதிரி நடக்கிறாங்களாம். சில பேர் கொக்கு போல கண்மூடி அசையாத அமர்ந்து இருக்காங்களாம். கொக்கு எப்படி இருக்கும், கொக்கு நீர்நிலையில இருக்கும்போது அப்படியே அசையாம மீன் வருமான்னு பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு இருக்கும் இல்லையா, அது போல சில பேர் கண்ணை மூடி அசையாம உட்கார்ந்து இருக்காங்களாம். சிலர் மயில்களோட ஆடுறாங்களாம், மயில் நர்த்தனம் பண்ணும் இல்லையா, அது போல சில பேர் மயிலோட நடனம் ஆடுறாங்களாம். இப்படி எல்லாம் குழந்தைகள் சேஷ்டிதம் விளையாட்டுகள் பண்ணிக்கிட்டே போறாங்க மாடு மேய்க்கிறதுக்கு. அப்புறம் விகர்ஷந்த கீஷபாலான் ஆரோகந்தச்ச தைத்ருமான் விகுர்வந்தச்ச தைசாகம் பிளவந்தச்ச பலாசிஷு. சில பேர் என்ன பண்றாங்க, குரங்குகளோட வாழை பிடிச்சு கொண்டு மரம் ஏறுறாங்க. குரங்குகளின் வாள்களை பிடித்து கொண்டு மரம் ஏறினர். சில குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுது, அங்கெல்லாம் குரங்குகள்லாம் இருக்கும்ல காட்டுல, அதோடைய வாழை பிடிச்சிட்டு குரங்கு மரம் ஏறுத அவங்க வாழை பிடிச்சிட்டு இவங்களும் ஏறுறாங்க. சில பேர் அவர்களோட முகம் காட்டி அழகு காட்டி கொண்டு கிளைக்கு கிளை தாவினர். சில பேர் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட முகத்தை காமிக்கிறது, அந்த குரங்கு பார்த்து குரங்கு சேஷ்ட மாதிரி சில பேர் பண்ணுவாங்க இல்லையா, அது போல அதுகிட்ட இப்படி மூஞ்ச காமிச்சிட்டு அப்புறம் அழகு காமிச்சு கிளைக்கு கிளை இவங்களும் தாவறாங்களாம். அப்பம் சாகம்பேகே விலங்கந்தஹ சரித் பிரஸ்ரவ சம்லுதாக விஹசந்த பிரதிச்சாயா சபந்தச்ச பிரதிஸ்வனான. சில பேர் என்ன பண்றாங்க, அருவிகளின் நீரில் நனைந்து தவளைகளுடன் குதித்து நீந்தினர். சில பேரு அருவியில இருந்து தண்ணி கொட்டுறதா நீர்வீழ்ச்சியில அதுல நனைஞ்சுக்கிட்டு தவளைகளோட குதிக்கிறாங்க. அங்க தண்ணீர் நிலையில தவளை எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தவளை மாதிரி இவங்களும் குதிச்சு தண்ணியில விளையாடுறாங்க. சில பேரு நீரில் தன் நிழலை பார்த்து பரிகசித்தனர். சில பேரு அவங்களோட ஷேடோ நிழலை தண்ணியில பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. சிலர் தன் ஒளிக்கு எதிரொலி எழுப்பினர். சில பேர் அதாவது அந்த தண்ணீர்ல அவங்கள பார்த்துட்டு சேஷ்டிதம் பண்றாங்க. அதுல இவங்க என்னென்ன பண்ணா அது தண்ணியில இருக்கிற நிழலும் அதே மாதிரி பண்ணும்ல, அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. சில பேர் தன் ஒளிக்கு எதிரொலி எழுப்பினாங்க. நிசப்தமா இருக்கிற காட்டுல
சத்தம் போட்டா திரும்பி எதிரொலிக்கும் இல்லையா? அது போல சில பேர் எல்லாம் சத்தம் போட்டு ஒலி எழுப்புறாங்க. அந்த ஒலி திரும்பி எதிரொலிக்குதா? அத பாக்குறாங்க. எழுப்பியதை சபித்தனர். அது இந்த மாதிரி அத வந்து சபிக்கிறாங்களாம். தன் ஒலிக்கு எதிரொலி எழுப்பியதை சபித்தனர் அப்படின்னு திட்டுறாங்க. நான் இப்போ சொல்ற ஒலிக்கு எதிரொலி எழுப்புறியா அப்படின்னு சொல்லி அந்த எதிரொலியை திட்டுறாங்களாம். அப்புறம் इत्थं सदां ब्रह्मसुखानुभूत्या दास्यां गदानां परदैवधेन मायाश्रितानां नरधारकेण साकं विजक्रू कृतपुण्यभुञ्जाः. இப்படி ஸ்ரீ கிருஷ்ணன் பரதேவதை இல்லையா? பரபிரம்மம் ஸ்ரீ கிருஷ்ணன் நல்லோர்களுக்கு பிரம்ம சுகானுபவம், தாசிய தாசிய பக்தி உள்ளவர்களுக்கு பெரும் தெய்வம், மாயையால் உண்மை அறியாது அண்டியவர்களுக்கு மனித சிறுவன். இவ்வாறான ஸ்ரீகிருஷ்ணனுடன் பெரும் புண்ணியங்கள் செய்த கோப சிறுவர்கள் விளையாடினர். பரபிரம்மே கீழே இறங்கி வந்து இப்படி இருக்கு. பரபிரம்மம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பெரிய சுக அனுபவம் உள்ளவங்களுக்கு, அதாவது நல்லவர்களுக்கு, சாதுக்களுக்கு அவரு பரபிரம்மம். அந்த பகவான் பரவாசுதேவன் ஸ்ரீகிருஷ்ணன் அவதாரம் பண்ணியிருக்கார், கிருஷ்ணனா அவதாரம் பண்ணியிருக்கார். எந்த சாதுக்கள் எல்லாம் ரிஷி முனிவர்கள் பெரிய பெரிய சத்துக்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் அவங்க பிரம்மம்னு நினைச்சு தியானம் பண்றாங்க. அவங்களுக்கு என்ன கிடைக்கிறது? பிரம்ம சுகானுபவம் கிடைக்கிறது, பிரம்ம ஆனந்தம் கிடைக்கிறது. அப்புறம் சில பேர் வந்து பகவான் ஈஸ்வரன் அவன் சுவாமி, நான் தாசன் நினைக்கக்கூடிய பக்தர்களுக்கு பெரும் தெய்வமா இருக்கான் பகவான். மாயையால் உண்மை அறியாத அண்டியவர்களுக்கு சாதாரண சிறுவன் போல தென்படுறான். சில பேருக்கு என்ன நினைக்கிறாங்க, இவன் நம்மள மாதிரி ஒரு பாலகன் தானே, குழந்தை தானே, நம்ம கூட பிறந்திருக்கான் அப்படின்னு மாயையினால, இந்த பிரகிருதி சம்பந்தத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சத்வரஜஸ்தமசுங்கிற குணத்துக்கே ஆட்பட்டு மறைந்திருக்குது இல்லையா? ஞானம் மறைந்த அஜ்ஞானத்தினால இவனும் நம்மள போல மனித குழந்தைதானே அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேரு. அப்புறம் இவ்வாறான ஸ்ரீ கிருஷ்ணனுடன் பெரும் புண்ணியங்கள் செய்த கோபச்சிறுவர்கள் விளையாடினார். இப்ப ஏற்பட்ட பரபிரம்மத்து கூட பெரும் பாக்கியம் புண்ணியம் பண்ணியிருக்க குழந்தைகள் இந்த கோப சிறுவர்கள் எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ யத் பாதபாம்சூர் பகுஜன்ம கிருச்ரதோ திருதாத்மபி யோகி பிரப்யலப்யஹ சயேவ விஷயஸ்வயம் ஸ்திதஹ கிம் வன்யதே திட்டமதோ விரஜௌகசாம். அந்த சமயத்துல எந்த கிருஷ்ணனோட திருவடி தூசி பல பிறவிகளில் செய்த தவத்தாலும் மனதை அடக்கிய யோகியராலும் கிடைக்க பெறாததோ, இந்த பகவானுடைய திருவடியோடைய சம்பந்தம், திருவடியில இருக்கக்கூடிய சம்பந்தம்னா என்ன, அவரு திருவடியில இருக்கக்கூடிய தூசி கூட நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தபஸ் பண்ணிக்கிட்டு மனத்தை அடக்கி இருக்கக்கூடிய யோகியரால கூட பெற முடியாததான கிருஷ்ண பாத தூளி. எப்படி நம்ம பாதுகா சாஸ்திரம் படிக்கும் போது பாதுகையில இருக்கக்கூடிய தூளி கிடைச்சாலே பெரும் பாக்கியம் புண்ணியம் அப்படி எல்லாம் சொல்றோம்ல, அது போல கிருஷ்ணனுடைய திருவடியில இருக்கக்கூடிய தூசிகள்ல பல பிறவிகள் தபஸ் பண்ணாலும் மனதை அடக்கி யோகாபியாசம் பண்ணாலும் கிடைக்கத்துக்கு அரிதான அப்படிப்பட்டவர் என்றோ இவர்களது கண்களுக்கு எதிரில் உலா வருகிறார். அப்பேற்பட்ட பரபிரமம் இத்தனை வருஷம் தபஸ் பண்ணாலும், இத்தனை ஜென்மங்களா தபஸ் பண்ணாலும், எத்தனை ஜென்மங்களா பண்ணாலும் கிடைப்பதற்கு அறிவதான அவருடைய திருவடி ஸ்பரிசமே கிடைக்காது, தூசியே கிடைக்காது பொழுது இந்த கோபாலகர்கள் கூட இப்படி போய் விளையாடுறாரே, இப்படி ஒரு சௌலபியம் சௌசல்யத்தோட இங்க இருக்கிறாரே, அப்படிப்பட்டவர் என்றோ இவர்கள் கண்ணெதிரில பார்க்கக்கூடிய கண்ணனா குழந்தையா கிருஷ்ணனா அவங்க கூட ஒருத்தரா விளையாடுறாரே எனில் ஆயர்பாடி உள்ளவர்களின் பாக்கியம் எத்தகையது. அப்படின்னா இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய பேர் பெற்றிருக்காங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் புண்ணியம் பண்ணியிருக்காங்க, எண்ணி பார்க்க கூட முடியவில்லையே அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்போ அகாகனாமாப்யபதன் மகாசுரஹ தேஷாம் சுக கிரீடன வீக்ஷணாக்ஷமஹ நித்யம் யதந்தர் நிஜ ஜீவிதேப்சுபிஹி பீதாமிருதைப்யமரை பிரதீக்ஷதே. அப்போ அகன் என்ற ஒரு கொடிய அசுரன் வரான். இப்ப எத்தனை அசுரர்களை அனுப்பிச்சுட்டான் அந்த கம்சன்? இப்ப அகன்னு ஒருத்தனை அனுப்புறான். அந்த அகன் ஸ்ரீகிருஷ்ணனோட இனிய விளையாட்டுகளை காண பொறுக்காதவனானான். அவன் இப்படி எல்லாம் குழந்தை விளையாடுறது இல்லையா, கண்ணன் இப்படி அழகா விளையாண்டுட்டு இருக்கிறது அவனால பொறுத்து கொள்ளவே முடியல. அவனுக்கு ரொம்ப ஆத்திரம் பொறாமை இதெல்லாம் வருது. அமுதத்தை குடித்த தேவர்களும் இவனிடம் பயந்து இவனது அழிவை தினமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கார்கள்.
அதாவது தேவர்கள் கூட இவன்கிட்ட பயந்து நடுங்கி போய் அமுதத்தை குடிச்சவங்க, சாகாவரம் வாங்கினவங்க, அப்பேற்பட்ட தேவர்கள் கூட இவன் என்னைக்கு மடிவான் இவன் அப்படின்னு இவனோட அழிவை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்பேற்பட்டவன் இந்த அகன்கிற அசுரன். திருஷ்வாத்பகான் கிருஷ்ணமுகானகாசுரஹ கம்சானுஷிஷ்ட சபகீபகானுஜஹ அயம் துமே சோதரநாசகிருத்தயோः துவயோர்மமைனம் சபலம் ஹனிஷ்யே. இப்படி பூத்தனைக்கும் பகாசுரனுக்கும் தம்பியான அகாசுரன், இவன் பேர் யாரு? இவன் பேர் என்ன? அகாசுரன். இவன் யாருக்கு தம்பினா பூத்தனைக்கும் பகாசுரன். இந்த கொக்கு வந்துச்சு இல்லையா நேத்து கதையில பார்த்தோமே, இந்த பூத்தனைக்கும் இந்த பகாசுரனுக்கு தம்பியானவன் இந்த அகாசுரன். கம்சனால் ஏவப்பட்டு இங்க வந்திருக்கான். அவன் ஸ்ரீகிருஷ்ணன் முதலிய சிறுவர்களை கண்டதும் இவன் தானே எனது உடன் பிறந்தவர்களை அழித்தவன், ஆகவே இவனை பலராமனுடன் கொள்வேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த குழந்தை வந்து கண்ணன் வந்து குழந்தைங்களோட விளையாடிட்டு இருக்காரா, அப்போ இவன் தான் என் கூட பிறந்தவங்களெல்லாம் கொன்னவன், இவனை நான் பலராமனோட சேர்த்து வச்சு கொல்ல போறேன் அப்படின்னு இந்த அகன் நினைச்சுக்கிறான். அப்போ ஏ தே யதா மத்சுஹ்ருதோஸ்தி லாபஹ கிருதாஸ்ததா நஷ்ட சமாவ்ருஜௌகசஹ பிராணே கதே வர்ஷ்மசு கானுச்சிந்தா பிரஜாசவ பிராண பிருதோஹி ஏதே. அப்போ இவர்களை கொன்று என் இறந்த உறவினர் இருவருக்கும் எள்ளும் நீரும் இறைப்பேன். இவங்களை கொன்னுட்டுதான் என்னுடைய கூட பிறந்தவர்களான என்னுடைய பூத்தனையும் பகாசுரனுக்கும் நான் வந்து எள்ளும் தண்ணியுமே கொடுப்பேன், அதாவது பித்ரு தர்ப்பணமே அவங்களுக்கு கொடுப்பேன். அதன் பின் ஆயர்பாடியில் உள்ள அனைவரும் இறந்தவருக்கு சமமே. இவங்களை கொன்னுட்டாலே அதுக்கப்புறம் ஆயர்பாடியில இருக்கவங்க எல்லாரும் இறந்ததுக்கு சமம்தான். அதனால உயிர் நீங்கியதும் உயிரற்ற உடலை எவர்தான் எண்ணி பார்ப்பார்கள். ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, இந்த கோகுலத்துல இருக்க குழந்தைங்க எல்லாமே இங்கதானே இருக்கு, கண்ணனே இங்கதான் இருக்கான், கண்ணன் பலராமன் எல்லாம் இருக்கான். அந்த யாதவர்களுக்கெல்லாம் உயிர் போன்றவர்கள் இவங்க தானே. கண்ணன் தான் யசோதைக்கு, இப்ப ரோஹிணிக்கு பலராமன், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் உயிர் நாடியா உயிரா இருக்கக்கூடியதே இவங்கதான். இவங்களை கொண்டுட்டு அவங்களை கொன்னதுக்கு சமம் தானே. இப்ப வெறும் சரீரம் தானே இருக்கும் அப்படிங்கிற கணக்குல உடம்புல இருந்து ஆத்மா வெளியில போயிட்டா வெறும் சரீரம் மாத்திரம் தானே இருக்கும். அப்போ இந்த கோபர்கள் கோபிகைகளுக்கெல்லாம் குழந்தைங்க இவங்கெல்லாம் தானே உயிர் போல, இவங்களே இல்லாம பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க வெறும் ஜடத்துக்கு சமம், அவங்களை கொன்னதுக்கு சமம்னு சொல்றான். உயிர் நீங்கியதும் உயிரற்ற உடலை எவர்தான் எண்ணி பார்ப்பார்? எல்லோரும் தன் புதல்வர்களையே உயிராக கொண்டவர்கள் தான். ஆகவே இவனை கொன்றால் அவர்கள் அனைவரும் உயிரிழப்பது நிச்சயம். அதனால தன்னுடைய குழந்தைங்கள் தான் உலகம் உயிர்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த குழந்தைங்களை கொண்டுட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க உயிர் போனதுக்கு சமம் அப்படின்னு அவங்களும் உயிரை விட்டுருவாங்க அப்படின்னு இந்த அகன் நினைச்சுக்கிறான். இதி வியவஸ்யாஜகரம் பிருஹத்வபுஹு சயோஜனாயா மமஹாத்ரி பீவரம் திருத்வாத்புதம் யாத குஹானனம் ததா பதிவ்யசேத கிரசனாஷயா கலஹ. இப்படி நிச்சயித்து அந்த கட்டம் என்ன பண்றான், ஒரு யோஜன தூர நிலமுள்ள பெரும் மலையை போல பருத்த பெரிய மலைப்பாம்பு வடிவெடுத்துக்கிறான். குகை போன்று வாயை பிளந்து விரித்து அவர்களை விழுங்குவதற்காக வழியிலே படுத்திருந்தான். அவன் என்ன பண்ணான், அந்த அகன் வந்து பெரிய ஒரு பாம்பு சரீரத்தை எடுத்துக்கிட்டான். பாம்புன்னு சாதாரண பாம்பு இல்ல, ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குதான், அவ்வளோ பெரிய சரீரம் எடுத்துக்கிடுச்சான் அந்த பாம்பு. அந்த அகன் எடுத்துக்கிட்டானா அது குகை மாதிரி இருக்கான் அதோட வாயே. அந்த வாயே எப்படி இருக்கு, குகை மாதிரி இருக்கு. இப்படி அவன் யோசிச்சான். ஒரு யோஜனை ஒரு யோஜனை 10 மைல் சொல்லுவாங்க, அவ்வளவு தூரத்துக்கு வந்து பெரிய ஒரு சரீரம் எடுத்துக்கிட்டு குகை போல வாயை திறந்துக்கிட்டு காத்துட்டு இருக்கு. இந்த குழந்தைங்க வந்தா முழுங்கிடணும் அப்படின்னு, அவர்ல வழியில வருவாங்க, நம்ம முழுங்கிடலாம் அப்படின்னு இந்த பாம்பு காத்துட்டு இருக்கு. தராதரோஷ்டோ ஜலதோத்தரோஷ்டோ தரியானநாந்தோ கிரிஷுங்கதம்ஷ்சஹ துவாந்தாந்தராஸ்யோ விததாத்வஜிஹ்வஹ பருஷா நிலஸ்வாசத வேக்ஷனோஷ்ணஹ. கீழுதடு பூமியை தொட, மேலுதடு மேகத்தை தொட, புகை போன்ற வாயுடன், மலைமுகடு போன்ற தெத்து பற்களுடன், உள்வாய் இருட்டிக்க, பெரும் பாதை போன்று நீண்ட நாக்குடன், வறண்ட மூச்சு காற்றுடன், காட்டுத்தீ போன்று பொசுக்குகிற கண்களுடன் வழிமறித்தான். இந்த அகன், இந்த பாம்பு என்ன பண்றது, பாம்பு உருவம் எடுத்துக்கிட்டால இந்த அசுரன் இவன் என்ன பண்றான், அவனோட வாய் ரொம்ப பெருசா குகை மாதிரி பெருசா திறந்து வச்சிருக்கான்ல,
குழந்தைங்க எல்லாம் வந்துச்சுன்னா உருடுற முழுங்கிடலாம் அப்படின்னு அவனுடைய கீழ் உதடு இருக்குது இல்லையா, அந்த பாம்போட கீழ் உதடு பூமியை தொடுறதான், மேல் உதடு மேகத்தை தொடுற அளவுக்கு பெருசா அவ்வளவு பெரிய வாய் அகண்டு வச்சிருக்கான். குகை மாதிரி ஒரு குகை இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு அதோட வாய். மலைமுகடு போன்ற தெத்து பற்கள், பல்லு இருக்குல்ல அதுக்கு, அந்த பாம்புக்கு பல்லு இருக்குல்ல, அது வந்து தெத்து பற்கள் மலை மாதிரி இருந்துச்சு, அவ்வளவு பெருசு. வாய்க்குள்ளார பார்த்தா ஒரே இருட்டா இருக்கான். பெரும் பாதை போன்ற நீண்ட நாக்கு, நாக்கு எப்படி இருக்கு, ஒரு பாதை போட்ட மாதிரி இருக்கான், அவ்வளோ பெரிய நாக்கு. அப்புறம் மூச்சு காத்து புசுன்னு விடுறது, அது ரொம்ப ட்ரையா வறட்சியா இருக்கு. காட்டுத்தீ போல பொசுக்கிற மாதிரி சூடா வேற இருக்கு அந்த காத்து. இப்படி கண் பொசுக்கிற கண்களுடன் வழிமறித்தான். குழந்தைங்கள வரதை பார்த்துட்டு வழியில மறிக்கிறான் இந்த பாம்பசுரன். ஓகே. திருஷ்டுவா தம் தாதுருஷம் சர்வே மத்வா பிருந்தாவனஸ்ரீயம் வியாத்தா ஜகரத்துண்டேன யக்ப்ரேக்ஷந்தே ஸ்ம லீலையா. இப்படி அதை கண்ட அந்த எல்லா சிறுவர்களும், ஒருவேளை இது மலைப்பாம்பின் பிளந்த வாயாக இருக்குமோ, அல்லது இதுவும் பிருந்தாவனத்தின் அழகிய கண்காட்சியோ என்று விளையாட்டாக கற்பனை செய்தன. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இதுவும் பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய அழகுல ஒரு விதமான அழகுதானா, இல்ல இது வந்து ஒரு மலைப்பாம்போட பிளந்த வாயா இருக்குமோ. பிளந்துருச்சு, ஒரு பாதி தான் இந்த குழந்தைங்களை பார்க்கவே முடியாது, இன்னொரு பாதி பார்க்கவே முடியாது, அவ்வளவு பெருசு இருக்கு. அதனால ஒரு பெரிய மலைப்பாம்போட பாதியா இருக்குமா, பிளந்த வாயாக இருக்குமா, அல்லது இதுவும் பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய அழகிய காட்சிகள்ல ஒன்னா அப்படின்னு விளையாட்டா குழந்தைங்களா கற்பனை செஞ்சாங்களாம். அப்போ அஹோ மித்ராணி கதத சத்வகூட்டம் புரஸ்திதம் அஸ்மத் சங்கிரசனத்யாத வியாலதுண்டா யதே நவா. நண்பர்கள் எல்லாம், இதோ எதிரில் உயிருள்ளது போன்று ஒன்று உள்ளதே, இது என்ன சொல்லுங்க, நம்மளை விழுங்க பிளந்த வாயுடன் உள்ள மலைப்பாம்பின் முகம் போல் இல்லை, மலைப்பாம்போட முகம் போல் இல்ல அப்படின்னு குழந்தைங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒருத்தரோட அந்த குழந்தைங்க என்ன பேசிக்கிறாங்க, இங்க பாருங்க நண்பர்களே, இங்க நமக்கு முன்னாடி உயிர் உள்ளது போல ஒண்ணு இருக்குது இல்ல, அது என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம். இதுதான் நம்மள விழுங்கறதுக்காக வாயை திறந்து வச்சுக்கிட்டு இருக்கிற மலைப்பாம்போட முகம் போல் தெரியல உங்களுக்கு அப்படின்னு குழந்தைங்க எல்லாம் பேசிக்கிறாங்களாம். சத்தியமர்க்க கராரத்த முத்த முத்தராகனுவத் கணம் அதார அதார ஹனுவத்ரோதஹ தத் பிரதிச்சாய யாருணம். அப்படி அப்படின்னு கேட்க ரெண்டாம் அவன் சொல்றான், ஒரு பையன் ஒரு குழந்தை இப்படி கேக்குறான், இது நம்ம முன்னாடி உயிரோட இருக்குதே, இது என்னன்னு யாராவது சொல்லுங்க பாக்கலாம், நம்மள சாப்பிடறதுக்காக வாயை பிளந்துட்டு காத்துட்டு இருக்கிற மலைப்பாம்பு மாதிரி தெரியல அப்படின்னு ஒரு குழந்தை சொல்றான். இன்னொரு குழந்தை சொல்றான், நண்பா, சூரிய கிரகணங்கள் பட்டதால் சிவந்த மேகம் போன்ற மேலுதடு, அதன் எதிரொலியல் சிவந்த பூமியால் கீழுதொடு தெரிகிறதே அப்படின்னு இன்னொரு குழந்தை சொல்றான். ஒரு குழந்தை சொன்னால அந்த குழந்தை சொல்றான், சூரிய கிரகணம் பட்டு சூரிய வெளிச்ச ஒளி பட்டு அதனால் சிவந்து போச்சு, அப்படி இருக்கக்கூடிய மேகம் போல சூரிய கிரகணம் பட்டு சிவந்து இருக்கக்கூடிய மேகம் சிவப்பா தெரியும்ல, அது போல மேலுதடு இருக்கு, அதனோட எதிரொலி அதனுடைய ஷேடோ பட்டா எப்படி இருக்கும், சிவந்த பூமி போல கீழ் உதடு இருக்கு அப்படி எல்லாம் தெரிகிறது அப்படின்னு சொல்றான். பிரதிஸ்பர்த்தேத ஸ்ருக்கிப்யாம் சவ்யா சவ்யே நகோதரே துங்க ஸ்ருங்கால யோக்கியேதாக தத்தம்ஷ்டாபிஷ்ச பஷ்யத. மூணாவது பையன் சொல்றான், இடத்திலும் வளத்திலும் உள்ள மலைக்குகைகள் கடவாய் பகுதிகளுடன் போட்டியிடுவது போல் இல்ல அப்படின்னு சொல்றான். வடபக்கமும் இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கக்கூடிய மலை குகைகள் கடவாய் பகுதிகளுடன் போட்டி போடுற மாதிரி தெரியல உங்களுக்கு. இந்த மலை முகடுகள் அதனுடன் தெத்து பற்கள் போல் உள்ளன, பாருங்க இங்க பாருங்க, வடது பக்கமும் இடது பக்கமும் இருக்கக்கூடிய மலை குகைகள் போல கடவாப்பல் இருக்கு. இது மேல ஒரு மேகம் கீழே பூமியா தெரியுது, அப்புறம் வலது பக்கமும் இடது பக்கமும் அதனுடைய வாயில இருக்கிறதெல்லாம் மலை முகடு மாதிரி தெரியுது, அது கடவாப்பல் எல்லாம். அப்புறம் இந்த இந்த தெத்துப்பல் இருக்கே, இந்த மலை முகடுகள் அதனுடைய தெத்துப்பற்கள் போல இந்த காட்சி தெரியுது, பாருங்க பாருங்க அப்படின்னு மூணாவது குழந்தை சொல்றான். ஆஸ்ரித்ததாயாம மார்போயம் ரசனாம் பிரதிகர்ஜதி ஏஷாம் அந்தர்கதம் ஸ்வாந்தம் ஏதத்தப்யந்தரானனம். நாலாவது பையன் சொல்றான், இந்த அகன்று நீண்ட பாதை மலைப்பாம்பின் நாக்கு போல் உள்ளது, இந்த மலைமூடுகளின் இடையே உள்ள இருள் போல் அல்லவா இதன் வாயினுள் இருள் தோன்றுகிறது அப்படின்னு நாலாவது குழந்தை சொல்றான். எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இது என்னென்ன அப்படின்ட்டு.
அந்த அகன்று அந்த அந்த அதனுடைய நாக்கு இருக்குதே, அது எப்படி இருக்கு? நீளமா அகலமா இருக்கிற ஹைவே மாதிரி இருக்கு, பாதை மாதிரி இருக்கு. நாக்கு அவ்வளவு பெருசா தெரியல, உங்களுக்கு தெரியுத பாருங்க, இவ்வளவு பெரிய நாக்கா தெரியுதே, இது பாதை மாதிரி இல்ல. இந்த பாதை மாதிரி இருக்கிறது நாக்கு மாதிரி இல்ல உங்களுக்கு. இந்த மலைமுகடுகளின் இடையே உள்ள இருள் போல் அல்லவா இதன் வாயினுள் இருள் தோன்றுகிறது. மலைமுகடு, 2 மலைமுகடுகளுக்கு இருட்டுல உள்ள இருட்டு மாதிரி இல்ல இருக்கு இதனுடைய வாய்க்குள்ள இருக்கு உள்பகுதி, உங்களுக்கு தெரியல அப்படின்னு 4வது குழந்தை சொல்றான். தாவோஷ்ண கரவாதோயம் தாவோஷ்ண கரவாதோயம் சுவாசவத் பாதி பஷ்யத தத்தத்த சத்வ துர்கந்தோ அபியந்தராமிஷ ஆமிஷ கந்தவத். இன்னொரு குழந்தை சொல்றான், காட்டு தீயின் பேய் காற்று போல் உள்ளது பாம்பின் மூச்சு காற்று. காட்டு தீ புடிச்சு எரிஞ்சிச்சுன்னா எப்படி காத்தடிக்கும்? சூடா காத்தடிக்கும். காட்டுல தீ பிடிச்சிக்கிச்சு, அப்ப ஒரு பேய் காத்தடிச்சா எப்படி இருக்கும்? காத்தும் வேகமா வீசும், அதனுடைய சூடுத்தன்மையும் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? அப்படி அல்லவா இருக்கு. காட்டு தீயின் பேய் காற்று போல் உள்ளது பாம்போட மூச்சு காத்து, அது மூச்சு விடுறது அவ்வளவு இருக்கு, அப்படி வெப்பமா இருக்கு. காட்டு தீயில் வெந்த உயிரினத்தின் உடல் நாற்றம் போல் உள்ளது இதன் காற்று. காட்டுல தீப்பிடிச்சு எரியும் பொழுது அதுல சில விலங்குகள் எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னா அது ஒரு துர்கந்தம் வீசும் இல்லையா? அப்படி அல்லவா இருக்கு இதனுடைய மூச்சு காத்தோடைய நாற்றம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை பாம்பின் உள்ளே சென்ற மாமிச உணவின் நாற்றமோ இருக்குமோ அப்படின்னு கேக்குறாங்க. ஒருவேளை இந்த பாம்பு வயிற்றுக்குள்ளார ஏற்கனவே நிறைய ஜீவராசிகள் ஜந்துக்கள் உள்ள போயிருக்குமோ, அது ஜீரணமா ஜரிக்காம இப்படி ஸ்மெல் வருதோ அப்படின்னு இந்த குழந்தைங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்களாம். அஸ்மான் கிமத்ர கிரசிதா நிவிஷ்டான் அயம் ததா சேத் பகவத் வினங்ஷதி க்ஷணாதனேனைதி பகாவ்யுஷன்முகம் வீக்ஷோத சந்த கரதாட்ட நைத்யயூஹ். இப்போ இன்னொரு குழந்தை சொல்றான், ஒருவேளை நாம் இதன் வாயில் நுழைந்தால் நம்மை விழுங்கிடுமோ? அப்படி அது நம்மை விழுங்கினால் பகாசுரன் போல் நொடியில் அழியும் என்று கூறிக்கொண்டே பகாசுரனை கொன்ற ஸ்ரீகிருஷ்ணன் அழகிய முகத்தை உற்று நோக்கி உறக்க சிரித்துக் கொண்டு கேளிக்கையாக கைகளால் தாளம் போட்டுக்கொண்டு அச்சிறுவர்கள் அப்பாம்பின் வாயில் நுழைந்தனர். இந்த குழந்தைங்கள்லாம் எவ்வளவு தைரியம்! இப்படி என்ன செய்யுது? இன்னொரு குழந்தை சொல்லுது, ஒருவேளை இது வாய்க்குள்ள நம்ம போயிட்டோம்னா இது நம்மள விழுங்கிடுமோ? இது வாய்க்குள்ள நுழைஞ்சு நம்மள இது முழுங்கிடுமோ? அல்லது அப்படி அது நம்ம விழுங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, பகாசுரனோட நிலைமைதான் இருக்கும். கண்ணன் எப்படி பகாசுரனை வாயை பிடிச்சு இழுத்து கிழிச்சு கொண்டான், அது போல கண்ணன் இதை கொன்னுடுவான் அப்படிங்கிற எண்ணத்துல அப்படி அது நம்ம விழுங்குனா பகாசுரன் போல ஒரு நொடியில அழிஞ்சு போயிடுவான் இந்த பாம்பு, அழியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இந்த குழந்தைங்க எல்லாம் பகாசுரனை கொன்ற ஸ்ரீகிருஷ்ணனோட முகத்தை பாக்குறதுங்க. நீ தானே கொன்ன அந்த பகாசுரனை அழிச்ச அப்படின்னு கண்ணனை பார்த்துட்டே கை தொட்டு சிரிச்சுக்கிட்டு கேளிக்கையாக சும்மா தமாசுக்காக அதனோட வாயில இந்த குழந்தைங்க எல்லாம் நுழைஞ்சிடுச்சு. கண்ணன் கொன்னுடுவான் அப்படிங்கிற தைரியத்துல, அவன் தானே காப்பாளன், கண்ணன் தான் பரதேவத்தை, எல்லாத்துக்கும் அவன் தான் சர்வ ரக்ஷகன் இல்லையா? அப்படி கண்ணன் பாத்துக்கிட்டே இந்த குழந்தைங்க எல்லாம் கை தட்டி சிரிச்சுக்கிட்டு, ஒண்ணுமே கபடு சூது தெரியாத கோப சிறுவர்கள் அந்த பாம்போடைய வாயில நுழையிறாங்க. அச்சிறுவர்கள் அப்பாம்பின் வாயிலும் நுழைந்தனர். அதுக்கப்புறம் இத்தம்மிதோ தத்ய மதஜ்ஞவாஷிதம் ஸ்ருத்வா விசிந்த்யேத்யம்ருஷ மிருஷாயதே ரக்ஷோ விதித்வா கில பூதஹ்ருத் ஸ்திதஹ ஸ்வானாம் நிரோதும் பகவான் மனோததே. இப்படி குழந்தைங்க எல்லாம் உண்மை அறியாத சிறுவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உண்மைக்கு மாறானதை பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணன் உண்மையான மலைப்பாம்பை பொய்யான தோற்றம் என சொல்கிறார்களே இவன் அரக்கன் அல்லவா என நிச்சயித்து எல்லா உயிர்களின் உள்ளத்திலும் உள்ள பகவான் தன் தோழர்களை பாம்பின் வாயில் செல்லாமல் தடுக்க மனம் கொண்டார். இந்த குழந்தைங்க எல்லாம் இப்படி பாக்குறதுக்கு இந்த நினைச்சுக்கிச்சு இது ஒரிஜினல் பாம்புன்னு இந்த குழந்தைங்களுக்கு தெரியல. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இதுவும் பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய அதிசயங்கள் அழகுல ஒண்ணு அப்படின்னு ஏதோ ஒரு பொம்மை செஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த குழந்தைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள பேசிக்கிட்டே ஒண்ணு எல்லாம் போய் விளையாடுறதுக்காக கைதட்டி சிரிச்சுக்கிட்டே எல்லாம் போயிடுச்சுங்க உள்ள. இந்த குழந்தைங்களுக்கு உண்மை எதுவுமே தெரியல. உண்மை அதான் கபடு சூதறியாத கோப பாலகர்கள் இல்லையா, அவங்க எல்லாம் ஒருவருக்கு ஒரு உண்மை அறியாத பேசிட்டு இருக்காங்களே, இது உண்மையாச்சே அப்படின்னு கிருஷ்ணன் கண்ணன் யோசிக்கிறார். உண்மையான மலைப்பாம்ப பொய்ன்னு சொல்றாங்களே, இவன் அரக்கனாச்சே அப்படின்னு கண்ணன் குழந்தை கிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டு எல்லா உயிர்களுக்குள்ளார அந்தர்யாத்மியா பகவான் தானே இருக்கான்,
எல்லா அச்சித்துக்குள்ளாரையும் பகவான் தான் அந்தரியாமையா இருக்கான். அப்ப அவன் யாரு என்னன்னு பகவானுக்கு தெரியாமலா இருக்கும். அதனால பகவான் தன்னுடைய நண்பர்கள் எல்லாம் காப்பாத்தணுங்கிறதுக்காக பாம்பின் வாயில் செல்லாமல் குழந்தைங்களை தடுக்கணும் அப்படின்னு மனசுல நினைக்கிறார். தாவத் பிரவிஷ்டாஸ்வ சுரோதராந்தரம் பரம் நகீர்ணா சிஷவ சவத்சாஹ பிரதீட்சமானேன பகாரிவேஷனம் ஹதஸ்வகாந்த ஸ்மரணேன ரக்ஷா. அப்போ அதற்குள் அரசனின் வயிற்றுக்குள் சிறுவர்கள் கன்றுகளுடன் நுழைந்து விட்டார்கள். இவங்கெல்லாம் இது பாதை, இது ஒரு பொம்மை, இது இந்த மாதிரி ஒரு அழகுக்காக இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாக்குறதுக்கான இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இது பாம்பு மாதிரி இருக்கு, இதோட வாய் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு இந்த குழந்தைங்களுக்கு தோணுது. ஆனா இவங்க உண்மைன்னு நினைக்கல, ஏதோ ஒரு பொம்மை அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள மாடு கண்ணுக்குட்டியோட பெரிய அதான் பாதை போட்டு இருக்குதே, அதனுடைய வாய் பெரிய பாதை மாதிரி இருக்கா. இந்த குழந்தைங்க எல்லாம் மாடு கண்ணுக்குட்டியோட குழந்தைங்க எல்லாம் உள்ள போயிட்டாங்களா. அப்போ ஆனால் தன் சகோதரர்களை கொன்றதை நினைத்து பகனை கொன்ற ஸ்ரீ கிருஷ்ணனின் நுழைவை எதிர்பார்த்த அரக்கன் அவர்களை விழுங்கவில்லை. உள்ளுக்குள்ளார இந்த குழந்தைங்க எல்லாம் போயிடுச்சு, மூடல, வாயை மூடினாதானே அவங்களுக்கு ஆபத்து ஏற்படும். அந்த குழந்தைங்க வாய்க்குள்ள பிரவேசிச்ச உடனே அந்த பாம்பு வாயை மூடினாதானே முழுங்கினதா அர்த்தம். மூடல. ஏன் மூடல? கண்ணனும் உள்ள வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்றான். நம்ம கூட பிறந்தவங்க எல்லாம் இந்த கண்ணன் தானே கொன்னான், அதனால இந்த கண்ணனும் உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம முழுங்கிடலாம், வாயை மூடிட்டா முழுங்கினதுக்கு அர்த்தம் ஆயிடும் இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். குழந்தைங்க எல்லாம் முழுங்கல. தான் வீக்ஷ கிருஷ்ண சகலாபய பிரதோ யனன்யநாதான் ஸ்வகராதவச்சுதான் தீனாம் ச மிருத்யோ ஜடராக்னிகாசான் கிருணாதிதோ திஷ்ட கிருதேன விஸ்மிதஹ. கண்ணன் என்ன பண்றார்? எல்லோருக்கும் அபயம் தரக்கூடிய கிருஷ்ணன், பயகிருத் பயநாசனக அப்படின்னு நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல படிப்போம்ல, பயத்தை உண்டு பண்ணுபவனும் அவனே, பயத்தை போக்குபவனும் அவனே அப்படின்னு அந்த நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பாக்குறோம் இல்லையா. அது போல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயத்தை போக்கக்கூடியவனான அபயஹஸ்த முத்திரை காமிச்சிட்டு பகவான் இருக்கான் இல்லையா. அபயம் தருகின்ற, பயத்துக்கு ஆப்போசிட் அபயம், பயம் இல்லாத ஒரு தன்மையை தரக்கூடியவனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னை தவிர வேறு காப்பாளர்கள் அற்றவர்களும் தன் கையில் இருந்து நழுவியவர்களும் யமனின் வாய்க்கு உணவாகி நிற்கிறவர்களுமான இரக்கத்திற்குரிய அச்சிறுவர்களை கண்டு கருணை பொங்க விதியின் செயலை நினைத்து வியந்தார். பகவான் என்ன யோசிக்கிறார்? இந்த குழந்தைங்களை இப்படி போயிடுச்சே, இவங்களை தடுக்கணுமேன்னு நினைக்கிறார். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு மாடு கண்ணோட. எல்லாத்துக்கும் அபயம் அளிக்கக்கூடிய பகவான் தன்னை தவிர வேற யாரும் இவங்களை ரட்சிக்க முடியாதுங்கிறத உணர்ந்த பகவான் தன் கையிலிருந்து நழுவிட்டாங்களே, கையிலிருந்து நழுவி போயிட்டாங்க, யமனோட வாசப்படியில நிக்கிறாங்க. இன்னும் வாயை மூடிட்டா அவங்க எல்லாம் செத்து போயிடுவாங்க, அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடிய யமனின் வாய்க்கு உணவாகி நிற்கின்றவர்களுமான ரொம்ப இறக்கத்துக்கு அவங்கள பார்த்து நமக்கு இரக்கம் வருது. அப்படி இருக்கக்கூடிய அந்த சிறுவர்களை கண்டு பகவான் கருணை பொங்க விதியின் செயலை நினைத்து வியந்தார். விதி இவங்களுக்கு எப்படி எழுதியிருக்கு அப்படின்னு நினைச்சு யாருமே விதியில இருந்து தப்ப முடியாது இல்லையா. அப்படின்னு நினைச்சு ஒரு பக்கம் பகவானுக்கு கருணை மேலிட்டு கொண்டு வருது, இன்னொரு பக்கம் அந்த விதியை நினைச்சு கவலைப்படுறார். அப்போ கிருத்தியம் கிமத்ராஸ்ய கலஸ்ய ஜீவனம் நவா அமீஷாம் ச சதாம் விஹிம்சனம் துவயம் கதம் வியாதி ஸ்யாதித சம்விசிந்த்ய தத் ஞாத்வா துண்டமசேஷ திருஹரீஹி. இப்போ இங்கு செய்யத்தக்கது என்ன? தீயவனோட உயிருடன் இருக்கக்கூடாது, பேதைகளான இச்சிறுவர்களும் துன்பம் ஏற்படக்கூடாது. ஆனால் இவ்விரண்டும் எப்படி நடக்கும் என்று ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்த அனைத்தும் அறிந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தானும் அதன் வாயினுள் நுழைந்தார். பகவான் யோசிச்சார், இப்போ விதிவசத்தால இவங்க போய் உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க, இவ யமனோட வாயில இருக்காங்க, ஆனா பாவமாவும் இருக்கு, என்ன பண்றது? கருணை பொங்க பகவான் யோசிக்கிறார். இப்போ இங்கு செய்யத்தக்கது என்ன? இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறார். இந்த தீயவன் உயிருடன் இருக்கக்கூடாது, இவனும் அழிக்கணும். இந்த தீயவனான இந்த பாம்பு அரசனையும் அசுரனையும் அழிக்கணும். ஒண்ணுமே தெரியாத பேதை பாலகர்களையும் நம்ம காப்பாத்தணும், அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு யோசிச்ச கண்ணன் இந்த ரெண்டும் எப்படி ஒரே சமயத்தில் நடக்கும்? இவனை கொன்னா இவனையும் கொல்லணும், குழந்தைங்களையும் காப்பாத்தணும், எப்படி நடக்கும்? உள்ளுக்குள்ள போயாச்சு குழந்தைங்க, எப்படி காப்பாத்துறதுன்னு நினைச்ச கண்ணன் ஆராய்ந்து யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தார்.
நம்மளும் இது வாய்க்குள்ள நுழையலாம் அப்படின்னு அனைத்தும் அறிந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தானும் அதன் வாயினுள் நுழைந்தார். அப்போ ததா கனச்சதா தேவா பயாதாஹேதி சுக்ருஷோஹோ ஜக்ருஷூர்யே ஜக்ருஷூர்யே ச கம்சாத்யா கௌனபாஸ்துவக பாந்தவாஹ. அப்போ பயத்தால் மேகத்தில் ஒளிந்திருந்த தேவர்கள் ஆஹா அப்படின்னு கதறாங்க. ஐயோ கண்ணன் உள்ள போயிட்டாரே அப்படின்னு மேகத்துல அவங்க எல்லாம் ஆகாய மார்க்கமா சம்ஹரிக்கக்கூடியவங்க அவங்க எல்லாம் மேல இருந்து ஆகாயத்துல இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் மேகத்துல ஒளிஞ்சிருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் ஐயோ கண்ணன் உள்ள ஆஹா கண்ணன் உள்ள போறாரே அப்படின்னு எல்லாரும் சத்தம் போடுறாங்க. எல்லா தேவர்களும் அப்படின்னு கதறாங்க. அகாசுரனின் நண்பர்களான கம்சன் போன்ற ராட்சசர்கள் மகிழ்ச்சி உற்றனர். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? இவங்க எல்லாம் ராட்சசர்கள் எங்க இருந்தாலும் எல்லாம் தெரியும்ல. தேவர்களுக்கு எப்படி அதீதமான சக்தி இருக்கோ அதே போல நல்ல சக்திகள் இருக்கோ அதே போல இவங்களுக்கு உண்டான மாயா சக்திகள் எல்லாம் இருக்கு. அதனால இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அகாசுரன் முதலியான இந்த கெட்டவங்க எல்லாம் இருக்காங்களே கம்சன் இவங்க எல்லாம் அவங்களுடைய நண்பர்கள் அவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஆஹா போட்டும் கண்ணன் வயிற்றுல போட்டும் அப்படின்னு இவங்க எல்லாம் சாக போறான், அவங்களோட கூட்டமா இவனும் சாக போறான்னு நினைச்சுக்கிட்டு இவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. தேவர்கள் எல்லாம் கதறாங்க. தஸ்ருத்வா பகவான் கிருஷ்ணஹா சாத்வவத்சகம் சூர்ணிச்சிகேஷோர் ஆத்மானம் தரசாவருதே கலே. தேவர்களோட ஆகாகாரத்தை கேட்ட அழிவற்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னையும் மற்ற சிறுகளையும் கன்றுகளையும் அசுரன் பொடிப்பொடியாக்க விளைகின்றதை கண்டு அவன் தொண்டையில் வெகு உயரமாக நொடிப்பொழுதில் வளர்ந்தார். பகவான் என்ன பண்ணார்? பகாசுரன் முழுங்கினப்ப பகாசுரன் கிட்ட போய் அது தொண்டையில நெருப்பு மாதிரி வளர்ந்தார் இல்லையா? பகவான் நெருப்பு மாதிரி கொதிச்சார். இங்க என்ன பண்றார்? இந்த தேவர்களுடைய அந்த கூக்குரல் கதறல் சத்தத்தை கேட்டு அழிவே அற்றவனான நித்தியமான பகவான் சத்தியமான பகவான் பரவாசுதேவன் தன்னையும் மற்ற சிறுவர்களையும் கண்ணுக்குட்டியிலும் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பொடிப்பொடியா ஆக்கிடுவானே இவன் அப்படின்னு நினைச்சு அசுரன் பொடிப்பொடியா பொடிப்பொடியாக்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு நினைச்சு பகவான் உள்ள போன கொஞ்ச நேரத்துல க்ஷண பொழுதுல என்ன பண்ணார்? அவனோட தொண்டையில வேகமா கடுகடுன்னு வளர்ந்தார். திருவிக்கிரமன் மாதிரி வாமனனா அவதாரம் பண்ணி திருவிக்கிரமனா வளர்ந்தார் இல்லையா? அது போல அந்த பாம்போடைய தொண்டையில கண்ணன் ரொம்ப ரொம்ப வேகமா உயரமா ஒரு க்ஷண பொழுதுல வளர்ந்துட்டாராம் கண்ணன். அப்போ தது உதிகாயஸ்ய நிருத்தமார்கினோ யக்கீர்ண சிருஷ்டே பிரமதஸ்விதஸ்ததா ததஹ ஊர்ணோந்தரங்கே பவனோ நிருத்தோ மூர்தன் வினிஸ்பாட்ய வினிர்கதோ பஹீஹ். அப்போ அதனால் சுவாச குழாய் அடைப்பட்டு கண்கள் பிதுங்க இங்கும் அங்குமாக புரளுகின்ற அவனது உடலில் நிரம்பிய மூச்சுக்காற்று மண்டையை பிளந்து கொண்டு வெளியேறியது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. இப்ப நம்ம தொண்டையில சாப்பிட்டுட்டே இருக்கோம், ஏதோ ஒரு சாப்பாடு ஒரு ட்ரையா ஏதோ சாப்பிடுறோம், தொண்டையில அடைச்சிக்கிச்சுன்னா நம்மளால மூச்சு விடவே முடியாதுல்ல. அது போல இந்த இவனுக்கு ஆயிடுச்சு. சுவாச காற்று எல்லாம் அடைப்பட்டு போயிடுச்சு. அப்போ அவனுக்கு மூச்சு விட முடியல. இந்த பாம்பரசனுக்கு அசுரனுக்கு கண்கள்லாம் பிரிங்கி போச்சு. இங்கும் அங்குமாக அவன் உடம்பு புரளுது. உடல்ல எங்கு புரளுகின்ற அவனது உடலில் நிரம்பிய மூச்சு காத்தெல்லாம் நிறைஞ்சு போச்சு. ஆனா மூச்சு விட முடியல, எடுக்க முடியல. அப்போ என்ன பண்றான்? மண்டைய பிளந்துகிட்டு காத்து வெளியேறுது. மண்டையை பிளந்து கொண்டு வெளியேறியது. தேனைவ சர்வேஷு பகிர்கதேஷு பிராணேஷு வத்சான் சுகிருத பரேதான் திருஷ்டியா ஸ்வயோதாப்ய ததன்வித புனஹ வக்த்ரான் முகுந்தோ பகவான் வினித்யயௌ. அதன் வழியே பிராணன் முழுவதும் வெளியேறிய பின் உயிரிழந்த நண்பர்களையும் கன்றுகளையும் தன் அமுத பார்வையால் உயிரூட்டி பிளக்கச் செய்து முக்தி அளிக்கும் பகவானும் அவர்களுடன் வெளியேறினார். அவனுக்கு அந்த மண்டையை பிளந்துட்டு போச்சுங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மோட்சம் கொடுத்துக்கிட்டே வர்றாரு பகவான். பகவானோட சம்பந்தம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு மோட்சம் இல்லாம இருக்குமா? பூத்தனை சரீரத்துல வாய் வச்சு பால் குடிச்சதுக்கு அப்புறம் பூத்தனை கண்ணன் ஸ்பரிசம் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கு இந்த ஒரு பிறவி இருக்க போதா? அவளும் முக்தி அடைஞ்சா. இப்படி பகவானோட ஸ்பரிசம் பட்ட மாத்திரத்திலேயே அவனும் மோட்சம் அடைஞ்சிட்டான். அப்ப கண்ணன் என்ன பண்ணார்? குழந்தைங்க எல்லாம் அதன் வழியே அந்த மூச்சு காத்து அந்த மண்டையை பிச்சுக்கிட்டு போச்சுல, அது வழியாவே எல்லாரும் வெளியில வராங்க.
வழியே பிராணன் முழுவதும் வெளியேறிய பின் அந்த உடம்புல இருந்த அதனுடைய சக்தி, அதனுடைய துர்சக்தி எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் உயிரிழந்த நண்பர்களையும் கன்றுகளையும் உள்ளுக்குள்ள விஷம் தானே பாம்பு, அதுக்குள்ள போய் குழந்தைங்க எல்லாம் உயிரிழந்த மாதிரி இருக்காங்க, உயிரிழந்து போயிருக்காங்க. அவங்களெல்லாம் அமுதத்துக்கு அமுதம் பகவானை தவிர வேற ஒரு அமுதம் என்ன இருக்க முடியும்? தேவர்கள் எல்லாம் அமுதத்தை சாப்பிட்டு சாகாவரம் வாங்கி வச்சிருக்கிறாங்க. கடலை கடைஞ்சு அமுதம் எடுத்து கொடுத்தாங்க. அந்த கடலே பகவானுடையது, எல்லாமே பகவான். அப்படி இருக்கும்போது தன்னுடைய அமுதமயமான பார்வையாலேயே அவங்களுக்கு உயிர் ஊட்டினாராம் பகவான். உயிரிழந்த நண்பர்களையும் கன்றுகளையும், அவரை மாத்திரம் இல்ல, குழந்தைங்க, கண்ணுக்குட்டிங்க, நண்பர்கள் எல்லாத்தையும் தன்னுடைய அமுதமயமான கட்டாட்சத்தால, திருக்கட்டாட்சத்தால உயிரூட்டி பிழைக்க செய்தார் பகவான். முக்தி அளிக்கும் பகவானும் அவர்களுடன் வெளியேறினார். இப்பேற்பட்ட பரபிரமம் யாரு? முக்தி அளிக்கக்கூடியவனான பகவான் அவங்க கூடயே சேர்ந்து வெள்ளவை. எல்லாத்துக்கும் முக்தியே அளிக்கக்கூடியவனா இருக்கும் பொழுது இவனால உயிர் பிழைச்சு கொண்டு வரவா முடியாது? பகவான் அப்பேற்பட்டவன். அவனும் பகவானும் அவங்களோட சேர்ந்து வெளில வந்தான். வீணாகி போகோதித மத்புதம் மகத் ஜோதிஸ்வதாம்னா ஜ்வலயத் திசோ தச பிரதீக்ஷ்ய கோவஸ்திதமீஷ நிர்கமம் விவேஷ தஸ்மின் விஷதாம் திவௌகசாம். அந்த பருத்த மலைப்பாம்போட உடல்ல இருந்து அற்புதமான ஒரு பேரொளி கிளம்பியது. அதுதான் எப்போதுமே சொல்லுவாங்கல்ல, நம்மளுடைய பிரம்மரந்திரம் உச்சி இருக்கு இல்லையா, உச்சியில இருந்து நம்மளுடைய பிராணசக்தி வழியில போச்சுன்னா அந்த ஆத்மா, நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பார்த்திருக்கோம், அச்சாதி மார்க்கத்து வழியா இந்த பிராணன் போச்சுன்னா ரெண்டு மூணு விதமா போகும். அர்ச்சாதி மார்க்கத்துலதான் இந்த கைவல்யார்த்தியும் போவான். அந்த பகவான் அடையணும் மோட்ச பிராதி முமுட்சுவும் அது வழியாதான் போவான். அர்ச்சாதி மார்க்கத்துல போகும் பொழுது இந்த மண்டைய பிச்சுக்கிட்டு தான் போகும். சில பேர்த்துக்கு எல்லாம் பார்த்திருப்போம், கண்ணுல உயிர் போகும், தொண்டையில உயிர் போகும். சில பேருக்கு கீழே வழியில உயிர் போகும். அந்த மாதிரி ஒவ்வொரு இந்த 7 சக்கரத்துல ஏதாவது ஒரு வகையில உயிர் போகும் இல்லையா? அப்படி பிரம்மரந்தரத்தை பிச்சுக்கிட்டு போச்சுன்னாதான் நம்மள ஆத்மா வந்து எப்பவும் மீண்டு வராததான, திரும்பி வராததான அந்த நித்திய வைகுண்டமான பரமபதத்துக்கு நம்ம போவோம். திரும்பி நமக்கு ஜென்மம் இல்ல, பிறவி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது போல இந்த இடத்துல இந்த பாம்போட பிரம்மரந்த தலையை பிச்சுக்கிட்டு தானே உயிர் போச்சு. அப்ப அது மோட்சம் தான் போகுது. இந்த அச்சாதி மார்க்கத்துல போற 2 ஆத்மா, ஒருத்தர் கைவல்யார்த்தி, இன்னொருத்தன் பகவான் லாபார்த்தின்னு சொல்லுவாங்க. பகவானே வேணும் அர்த்திச்சு வாங்கக்கூடியவன். பகவான் தான் எனக்கு பிராபியம் பிராபகம் எல்லாமா இருக்கக்கூடியவர் அப்படின்னு நினைக்கிறவன். அவனும் இப்படிதான் போறான், இவனும் அப்படிதான் போறான். ஆனா வைகுண்டத்துல விரஜா நதி தாண்டி 2 பேருமே போவாங்க. மாமணி மண்டபம்னு இருக்கு இல்லையா, ஆயிரங்கால் மண்டபம் எப்படி ஸ்ரீரங்கத்துல இருக்கோ அது போல மாமணி மண்டபம்னு பகவான் எழுந்திருக்கக்கூடிய சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கக்கூடிய மண்டபம் இருக்குல்ல, வைகுண்டாதிபதி. அது உள்ள போற அருகதை யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்த பகவன் லாபார்த்திக்கு தான் உண்டாம். இந்த கைவல்யார்த்திக்கு வந்து விரஜையை தாண்டிடுவான், அவனும் திரும்பி வரமாட்டான், அவனுக்கும் திரும்பி வந்து பிறவி கிடையாது. ஆனா மணிமண்டபத்துக்குள்ள பகவானோட சேர்ந்து போய் அனுபவிக்க மாட்டான். ஏன்னா அவன் தான் தன்னைத்தானே அனுபவிச்சுட்டு இருக்கணும்னு நினைச்சானே, ஆத்ம லாபார்த்தி தான் அவன், ஸ்வயம் கைவல்யார்த்தியா இருக்கான் இல்லையா? அதனால விரஜையை தாண்டி அந்தாண்ட போய் அங்க ஒரு இடத்துல திவம்னா ஒரு இடம், அந்த நித்திய வைகுண்டத்துல இருக்குவான். ஆனா உள்ளுக்குள்ள போய் பகவானை அனுபவிக்கிற அருகதை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது போல இந்த இடத்துல அந்த பருத்த மலைப்பாம்போடல இருந்து அற்புதமான ஒரு பேர் ஒளி வந்துச்சாம். அது தன் ஒளியால் 10 திக்குகளையும் ஒளிரச் செய்தது. அதனுடைய அந்த பாம்போட உடல்ல இருந்து ஒரு பெரிய ஒளி வந்துச்சு. அது எல்லா திசைகளிலும் இன்னும் பிரகாசமா இருந்துச்சாம். பகவான் வெளியேறுவதை காண சிறிது நேரம் வானில் தங்கிய பேரொளி தேவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஸ்ரீகிருஷ்ணனின் திருமேனியில் கலந்தது. இங்க ஐக்கியத்தை பத்தி சொல்றாங்க. நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஐக்கியம் கிடையாது. பகவான் அந்த வைகுண்டத்தை தான் அடையணும். ஆனா இங்க வந்து அந்த பேரொளி, அந்த ஆத்மா வெளியில வந்துச்சு இல்லையா, அந்த வெளியில வர ஆத்மா நம்ம ஸ்வயம் பகவான் வந்து நமக்குள்ளார, நம்மளுடைய இருதய கமலத்துக்குள்ளார புரியும் சயதி இதி புருஷகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஹிருதய புண்டரி கமலத்துல பகவான் இருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் அந்தரியாமியா இருக்கார். அவருதான் நமக்குள்ளார இருந்து நமக்கு என்னைக்கு அந்த மோட்ச பிராப்தி கிடைக்கிறதோ, என்னைக்கு ஒரு ஜீவனுக்கு முக்தி கிடைக்கிறதோ, முக்திங்கிற அந்த அளவுக்கு அவன் லாயக்கானவனா இருக்கானோ, அன்னைக்கு அந்த பகவான் உள்ளுக்குள்ள எப்போதும் தான் இருக்கார். எப்போதும் இருக்கக்கூடிய பகவான் வெளிச்சம் போட்டு காட்டுவாராம்.
101 நாடி மண்டைய நம்மளுடைய பிரம்மரந்தத்தை நோக்கி போகிற அநேக நாடிகள்ல 101வது நாடிக்கு பேரு சுஷும்ன நாடி அப்படின்னு பேருன்னு சொல்லுவாங்க. அந்த நாடிய புடிச்சுக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள இருட்டா இருக்குமா இந்த ஜீவாத்மாவுக்கு கண்டுபிடிக்க முடியாதா. அப்ப பகவான் தான் வெளிச்சம் பேர் ஒளியா தீப பிரகாசனா பகவான் இருந்து அவளுக்குள்ள அந்த நாடியை காமிச்சு கொடுப்பானா. அந்த ஆத்மா அந்த நாடியை புடிச்சுக்கிட்டு வெளியில வருமா. அது போல இப்ப ஒவ்வொருத்தருக்கும் அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவானே இப்படி இருக்கும் பொழுது இப்ப ஸ்வயம் கண்ணன் உள்ளுக்குள்ள போயிட்டு வந்திருக்கார் அப்படிங்கிறப்ப அவனுடைய ஆத்மா எப்படி போயிருக்கும். அந்த சரீரத்துல இருந்து வெளியில வந்த ஆத்மா அந்த அந்த ஒளியோட அங்க நின்னு பாக்குறதாம். கொஞ்ச நேரம் கண்ணன் வெளியில வர்றத பார்த்துட்டு அந்த ஆத்மா அந்த பேர் ஒளி போய் கிருஷ்ணனோட ஐக்கியம் ஆயிடுச்சான். இதை எல்லாரும் தேவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே அங்க எல்லாரும் கதர்னாங்கல்ல தேவர்கள் எல்லாம் அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே ஸ்ரீகிருஷ்ணனோட திருமேனியில அந்த ஒளி போய் கலந்துருச்சு அந்த பாம்பு. ஓகே. ததோதிஹ்ருஷ்டா ஸ்வக்ருதோ கிருதார்கனம் புஷ்பை சுரா அப்சரசஸ்ய அசஸ்ய நர்தனைஹ கீதை சுகா வாத்யதராஷ்ச வாத்யகைஹ ஸ்தவைஷ்ச பிப்ரா ஜய நிஷ்வனைர்கணாஹ. எல்லாம் என்ன பண்றாங்க, தங்கள் நன்மை பொருட்டு அகாசுரனை வதம் செய்து உதவிய அவருக்கு தக்க மரியாதை செய்ய இயலாததை உணர்ந்த தேவர்கள் பூக்களை தூவியும் அப்சரசுகள் நர்த்தனம் ஆடியும் கந்தர்வர்கள் பாடியும் வித்யாதரர்கள் வாத்தியங்கள் வாசித்தும் கண்ணன் இப்படி அவங்களுக்காக தானே அந்தணர்கள் துதித்தும் பார்ஷத கணங்கள் ஜெயகோஷம் செய்தும் மிக்க மகிழ்ச்சி கொண்டு பாராட்டினார்கள். இதெல்லாம் யாருக்காக கண்ணன் பண்றார், தேவர்களுக்கு நல்லது செய்யணுங்கிற பொருட்டு தானே பண்றார். அதனால இப்ப நேரடியா அவரை ஸ்தோத்திரம் பண்ண முடியாத நிலையில அவங்க இருக்கிறதுனால ஆகாயத்துல இருந்து தேவர்கள் எல்லாம் பூ மாறி பொழியறாங்க, அப்சரஸ்கள் எல்லாம் நர்த்தனம் ஆடுறாங்க, கந்தர்வர்கள் எல்லாம் பாடுறாங்க, கந்தர்வர்கள் வித்யாதரர்கள் எல்லாம் பாடி ஆடி வாத்தியங்கள் வித்யாதரர்கள் வாத்திய கோஷங்கள் பண்றாங்க. அப்புறம் அந்தணர்கள் எல்லாம் ஸ்வஸ்தி வச்சனம் பாடுறாங்க, ஜெயமங்கல கோஷம் பாடுறாங்க. பகவானுடைய தொண்டர்கள் எல்லாம் ஜெய ஜெய பவ ஜெய ஜெய விஜயி பவ அப்படின்னு ஜெயகோஷம் பண்றாங்க. இப்படி எல்லாரும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்துல பாராட்டினாங்க கண்ணனை. அதுக்கப்புறம் ததத்புத ஸ்தோத்திர சுவாத்திய கீதிகா ஜயாதினை கோத்சவமங்கலஸ்வனாத் ஸ்ருத்வா ஸ்வதாம்னோன்த்யஜ ஆகதோச்சிரா திருஷ்ட்வா மகீஷஸ்ய ஜகாம விஸ்மயம். அப்போ அற்புதமான துதிகளையும் வாத்திய ஒளியையும் பாட்டு ஒளியையும் ஜெயகோஷத்தையும் மற்றும் பலவிதமான மங்கள ஒளியை கேட்டு தன் உலகை விட்டு கிளம்பி அங்கு வந்த பிரம்மதேவர் ஈசனான ஸ்ரீகிருஷ்ணனது பெருமை உணர்ந்து வியந்தார்கள். இப்படி இப்படி எல்லாம் வாத்திய கோஷங்கள் இதெல்லாம் கேட்கறது, ஒளி கேட்கறது, நல்ல பாட்டு ஒளி கேட்கறது, கீத வாசம் ஜெயகோஷம் கேட்கறது, மங்கள வாத்தியங்கள் சத்தம் கேட்குது, மங்கள வச்சனங்கள்லாம் கேட்குதுன்னு பிரம்மதேவரன் கிளம்பி வந்தாராம். பரபிரம்மமான பெருமான் பகவானோட ஸ்ரீகிருஷ்ணனோட பெருமையை உணர்ந்து ஆச்சரியப்பட்டாராம் பிரம்மதேவர். ராஜன்னாஜகரம் சர்ம சூக்ஷ்மம் பிருந்தாவனேத்புதம் பிரஜௌகசாம் பகுதிதம் பபூவா கிரீட கஹ்வரம். அரசே, இப்ப பரீட்சித்ர சுகபிரம்மம் சொல்றார், பரீட்சித் இந்த மலைப்பாம்போட தோல் காஞ்சி பிருந்தாவனத்துல இடசிவர்கள் விளையாட்டு புகையாக வெகு நாட்களுக்கு இருந்து வந்தது. இந்த குழந்தைங்க எல்லாம் எப்படி இது விளையாட்டு பொம்மைன்னு நினைச்சாங்களோ அதே போல அதனுடைய பிராணசக்தி அந்த ஆத்மா வெளியில போனோன்னா அந்த சரீரம் அப்படியே ரொம்ப நாளா காஞ்சி அதனுடைய தோல் எல்லாம் காஞ்சி ரொம்ப நாளைக்கு இது குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஸ்தலமாவே இருந்துச்சான். ஏகத் கௌமாரஜம் கர்ம ஹரேராத்மாஹி மோக்ஷனம் மிருத்யோ பௌகண்டகே பாலா திருஷ்வோஷோர் விஸ்மிதா விரஜே. அப்போ பகவான் கண்ணன் தன் 5வது வயதில் அகாசுரனை வதைத்து அவனுக்கு முக்தி அளித்து இடைசுவர்களை மரணத்தில் நின்று காத்ததை அன்று கண்ட கோபாலர்கள் இன்று ஸ்ரீகிருஷ்ணனின் 6வது வயதில் கோகுலத்தில் உள்ளவர்களிடம் அதனை வியப்புடன் கூறினர். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 5வது வயசுல இருக்கும்போது நடந்த விஷயத்த 6வது வயசுல வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்களாம். அப்படின்னா என்ன, அவ்வளவு காலங்கள் போயிட்டதா அர்த்தம் அப்படி நினைக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு கதை பின்னாடி வரும். பிரம்மா குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு கதை வரும். அப்பதான் இந்த கேப் 1 வருஷம் கேப்பா இருந்தது. கண்ணன் போய் எல்லார் வீட்லயும் எல்லா குழந்தைங்களாவும் இருந்ததெல்லாம் பின்னாடி வரும். இதே போல இந்த குழந்தைங்க எல்லாம் போய் பகவான் 5 வயசுல இந்த சேஷ்டித்த பண்ண அந்த அசுரனை கொன்னா பாம்பார அசுரனை கொன்ன கதைய
வீட்டுல போய் அந்த பாம்பரசனை கொண்டு இந்த குழந்தைங்க மாடு கண்ணெல்லாம் காப்பாத்துற விஷயத்த கோபால குழந்தைங்க எல்லாம் போய் 6வது வயசு இருக்கும்போது கோகுலத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் சொன்னாங்களா, ஆச்சரியப்பட்டாங்களாம். நைதத் விசித்திரம் அனுஜார்பாமாயினஹ பராவராணாம் பரமஸ்ய வேதசஹ அகோபியத் ஸ்பர்ஷன தௌத பாபாதகஹ பிரபாத்மசாமியம் வசதாம் சுதுர்லபம். மனித குழந்தையாக மாயையால் வடிவடித்த ஸ்ரீ கிருஷ்ணன் தான் புலனுக்கு உட்படுவதும் உட்படாததுமான காரிய காரண உருவான உலகின் மூல தத்துவத்தை படைத்தவர். இந்த பகவான் தான் இந்த மனித குழந்தையா மாயையால வடிவெடுத்த. நமக்கு பகவானுக்கு ஒண்ணும் மாயை கிடையாது. அவர் அப்ராகிருத்தன், இந்த பிரகிருதிக்கு அப்பால் பட்டவன் பகவான். ஆனா இந்த உலகத்துக்கு விஷயத்துக்கெல்லாம் கட்டுண்ணப்பட்டிருக்கிற மாதிரி இப்படி ஒரு மனித குழந்தையா அவதாரம் பண்ண கண்ணன் புலன்களுக்கு உட்படுவதும் உட்படாததுமான, இப்ப ஸ்தூல சூக்ஷ்ம ரூபம்னு சொல்லுவோம்ல, ஸ்தூலமா இருக்கிறது கண்ணுக்கு தெரியக்கூடிய உலகத்துல இருக்க லௌகிக்கத்துல இருக்க அத்தனை விஷயங்களும் ஸ்தூலம், அதுதான் காரிய வஸ்து. காரணம் யாரு? பகவான். காரணம் சூக்ஷ்மத்துல இருந்து இதெல்லாம் ஸ்தூலமா தெரியுது. ஸ்தூலம்னு கண்ணுக்கு தெரியக்கூடிய வஸ்துக்கள், சூக்ஷ்மம்னா கண்ணுக்கு தெரியாத கூடியவர். கண்ணுக்கு தெரியாத காலத்துல நம்ம எல்லாம் இந்த வஸ்துக்கள் எல்லாம் பகவானுக்குள்ள இருந்துச்சு. அப்ப எப்படி இருந்துச்சு? நாம ரூப பேதம் இல்லாம இருந்துச்சு. இப்ப எப்படி இருக்கு? நாம ரூப பேதத்தோட பகவானுக்குள்ளதான் இருக்கு. அதுதான் சொல்ற அந்த இடத்துல. புலனுக்கு இப்ப கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் நம்ம எல்லாம் இப்ப அனுபவிக்கிறதோ பாக்குறதோ செய்யறதோ எல்லாம் இப்ப தெரியற மாதிரி இருக்கு. அதுதான் ஸ்தூல ரூபம். காரியத்துல இருந்து காரண வஸ்துவா காரணத்துல இருந்து காரிய வஸ்துவா இருக்கு. இப்படி உலகோட காரிய காரண உருவான உலகத்துக்கு மூல தத்துவத்தை படைத்தவரே அவரு தான். மூலம்ங்கிற இந்த பிரகிருத்திய படைச்சவரே பகவான் தான். அந்த பகவானுடைய ஸ்பர்ஷத்தால் பாவங்கள் நீங்கியவனான அகாசுரன் தீயோரு கிட்டாத பகவானின் சாரூபிய முக்தியை பெற்றது ஒன்றும் வியப்பல்ல. சாரூபியம் அப்படின்னா பகவான் அடையதுல 5-6 விதமான முக்தி சொல்லுவாங்க. அதுல சாரூபியம்னா அவனை போல ரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூட வைகுண்டத்துக்கு போனா பகவானுக்கு இருக்கிற எண்ணிலங்கா கல்யாண குணங்கள்ல நமக்கும் 8 குணங்கள் சாமியாபத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதுல என்னன்னா அவனை போல சங்கு சக்கர திருமேனி, அப்புறம் பகவான் நமக்கு பசி எடுக்காது, தூக்கம் வராது, வயசாகாது, மரணம் இருக்காது, இந்த மாதிரி 8 குணங்கள் பகவானுக்கு இருக்கிறதுல நமக்கும் சாமியாபத்தி கிடைக்கும். அப்ப அவனை போல ரூபம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, சாரூபம். அந்த மோட்சத்தை அடைஞ்சான் அந்த பாம்பரசன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால சாரூபிய முக்தியை பெற்றதும் ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா பகவான் தான் எல்லாத்துக்கும் காரண காரிய வஸ்துவா இருக்கார். சோ ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ள விஸ்வக்ஷேனர் முதலியோர் சாரூபியம் பெற்றவர்கள். எப்படின்னா பகவான போன திருமேனி எப்படி யாராருக்கு இருக்கு? அங்க இருக்கக்கூடிய நித்திய சூரிகளான விஸ்வக்ஷேனர், கருடன், எல்லாத்துக்குமே அங்க இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வைகுண்டத்துல இருக்க எல்லாத்துக்குமே சாரூபியம் தானே இருக்காங்க, சாரூபத்தோட தானே இருக்காங்க. அதுதான் சொல்றாங்க. சத்கிருத்யதங் பிரதிமாந்தராஹிதா மனோமயி பாகவதிம் ததௌ கதிம் சயேவ நித்யாத்ம சுகானுபூத்யபி யுதஸ்தமாயோந்தர்கதோ ஹி கிம் புனஹ. பகவானோட அழகுமிக்க திருமேனியை ஒரு தடவை மனதுல பதித்த பாவனையே, அதாவது நினைப்பே சாலோக்கியம் முதலிய நிலைகளை தரும். அப்படிங்கும் பொழுது, அதாவது பகவானோடைய அழகான திருமேனி எதுக்காக நம்ம விக்கிரகமாகவோ படமாகவோ கோவில்கள்லயோ வீட்லயோ பகவான வழிபடுறோம்? நம்மளால மனசை ஒருநிலைப்படுத்தி அந்த சூக்ஷ்ம ரூபத்துல இருக்கக்கூடிய பகவான தியானிக்க முடியாது, அருவமா இருக்கக்கூடிய பகவான தியானிக்க முடியாதுங்கிறதுனாலதான் நமக்கு இந்த மாதிரி வழிபாடு முறைகள் எல்லாம் பகவானே ஏற்படுத்தி வச்சிருக்காரு ஆகமங்கள்ல சொல்லி. அப்படி பகவானுடைய அந்த அழகான திருமேனிய ஒரு தடவை நம்ம மனசுல நினைச்சு பதிச்சு தியானம் பண்ண பகவானையே நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, சாலோக்கியம் முதலிய நிலைகளை தரும். சாலோக்கியம்னா அவனுடைய லோகம், அவனுடைய லோகம், அவன் இருக்கக்கூடிய இடம் அதை தரும். அது பகவானிடம் மிக்க பக்தி கொண்டவர்களுக்கே கிடைக்கும். அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, பகவான் கிட்ட யாரெல்லாம் ரொம்ப நெருங்கி பக்தி பண்றாங்களோ, பக்தினா காதல், அன்பு, கசிந்துருகி, அப்படி அவங்களுக்குதான் கிடைக்கும். பகவானோ ஆத்மானந்தத்தின் முழு திருவுருவம் மாயை, அவர் பக்கலில் நெருங்கவும் முடியாது. ஆனா பகவான் எப்பேற்பட்டவர் அப்படின்னா, ஆத்மா ஆனந்தத்துல எப்போதும் நினைச்சிருப்பார். பகவான் பரபிரமத்தோட லட்சணம் நிறைய தடவை நம்ம பார்த்திருக்கோம்ல. ஆனந்தமயன், நித்யன்,
அவருக்கு வந்து ஸ்வயம் பிரகாஷன் அப்படின்லாம் நிறைய பார்த்திருக்கோம்ல. ஆனந்தமே வடிவானவன், ஆனந்தம் பிரம்ம திவ்ய ஜானாத்து அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனந்தம் தான் பரபிரம்மத்தோடைய ஒரு சொரூபம், லட்சணம் அப்படின்னு சொல்றப்ப நிறைய நம்மளுடைய பரபிரம்மத்தோட லட்சணங்கள்லாம் சொல்ல போல. சித்து சத்து சித்து ஆனந்தமயம் அப்படிங்கறதான பரபிரம்ம சொரூபம். எப்போதும் ஞானமயமா இருக்கிறது, எப்போதும் ஆனந்தமயமா இருக்கிறது. இதுதான் அதான் பகவான் ஆத்மானந்தத்தின் முழு திருவுருவம். அவரு இந்த மாயைன்னு சொல்லக்கூடிய பிரகிருதி சம்பந்தத்துக்கு அப்பால் பட்டவர். அதனாலதான் அவர் அப்ராகிருதன் அப்படின்னு சொல்றோம். நெருங்கவும் முடியாது, இந்த மாயை அவர் பக்கத்துல வரக்கூட முடியாது. அவ்வாறான பகவானே அகாசுரனின் உடலில் நுழைந்தார் எனில் அவன் முக்தி பெறுவதில் ஐயமுண்டோ? இப்பதான் நான் முன்னாடி சொன்னேன், அது பின்னாடி அப்படியே கொடுத்திருக்காங்க. அப்பேற்பட்ட பகவானே அந்த அகாசுரனோட உடம்புல நுழைஞ்சிட்டு வந்திருக்காருன்னா அவனுக்கு முக்தி கிடைக்கிறது இதுல ஏதாவது டவுட் இருக்க போதா? ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்றாரு. சூத உவாச்ச, இதை யார் சொல்லிக்கிட்டு இருக்கா? சுத்தர் வந்து சவுனகாதிகளுக்கு கதை சொல்லிட்டு இருக்காங்க. சூத பௌராணிகர்கள் சவுனகாதி கிட்ட கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சூத பௌராணி அவங்க சொல்ற கதைதான் சுகபிரம்ம பரீட்சித்திட்ட சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த சவுனகாதிகள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சூத்த பௌராணிகர்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப இந்த இடத்துல அவங்கள கொண்டு வராங்க. சூத்தர் உவாச்ச, இத்தம் த்விஜா யாதவ தேவதத்தः ஸ்ருத்வா ஸ்வராதுஷ்சரிதம் விசித்ரம் பப்ரச்ச பூயோபி ததேவ புண்ணியம் வையா சகீம் யன்னிக்ருஹீத சேதாக. சூத்த சொல்றார், அந்தணர்களே, யார பார்த்து? சவுனகாதிகளை பார்த்து சொல்றார். யாதவ மணியான ஸ்ரீகிருஷ்ணனால் பெற்ற பரீட்சித் தன்னை காத்தளித்த பகவானின் வியக்கத்தக்க வரலாற்றை கேட்டு மனம் கவர பெற்று வியாசரின் புதல்வரான ஸ்ரீ சுக்கரிடம் மறுபடியும் ஸ்ரீகிருஷ்ணனின் புனிதமான அந்த கதையை கூற வேண்டினான். இத இப்படி சவுனகாதிகள் கிட்ட சூத பௌராணிகர்கள் கதை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இப்படி சுகபிரம்மம் பரீட்சத்துக்கு கதை சொல்லிட்டு இருக்கா. பரீட்சத்துக்கு உயிர் போகுது 7 நாள்ல, அது பாம்பு கடிச்சு. அதனால 7 நாளுக்குள்ள என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் கேட்டுக்கணும், கேட்டு தெரிஞ்சு முக்தி அடையணுங்கிற அந்த பரீட்சத்துக்கு சுகபிரம்மம் கதை சொல்லிட்டு இருக்கார். அப்ப வந்து இந்த சவுனகாதிகள் கிட்ட சூத்த பௌராணிகர் சொல்றாங்க, இப்படி யாதவ குலத்துல மணியான கண்ணனால உயிரூட்டப்பட்டவனான பரீட்சித்து தன்னை காத்த பகவானோடைய வியக்கத்தக்க ஆச்சரியமான வரலாற்று சரித்திரத்தை எல்லாம் கேட்டுட்டு அதனால இன்னும் மனசு கவரப்பட்டு வியாச பகவானோட பையனான சுகபிரம்மத்துக்கிட்ட இன்னும் கேக்குறான், எனக்கு இன்னும் கிருஷ்ணனோட கதையை சொல்லுங்க, இன்னும் ஸ்ரீ கிருஷ்ணனோட புனிதமான கதைகளை எனக்கு சொல்லுங்கன்னு சுகபிரம்மத்துக்கிட்ட பரீட்சித்து கேக்குறான். அப்போ ராஜோவாச்ச பரீட்சை சொல்றான், பிரம்மன் காலாந்தர கிருத்தம் தற்காலினம் கதம் பவேத் யத் கௌமாரே ஹரி கிருத்தம் ஜகூபௌ கண்ட கேர்பகா. அப்போ அரசனான பரீட்சித் வந்து சுகபிரம்மத்திற்கு கேக்குறான், பிரம்மமே 5 வயதான பால்ய நிலையில் நிகழ்ந்ததை 6வது வயதில் சிறுவர்கள் சொன்னார்கள் என்று கூறினீர்கள். இறந்த காலத்தில் நிகழ்ந்ததொன்று நிகழ்காலத்தில் நிகழ்ந்தாக எப்படி ஆகும்? புரியவில்லையே அப்படின்னு கேக்குறார். இந்த கொஸ்டின் எல்லாம் நமக்காகத்தான் எல்லாம் இந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் கேட்டு வைப்பாங்க. ஏன்னா இப்ப நமக்கே புரியல. 5 வயசுல நடந்த கதைய அவங்க போய் வீட்டுல உடனே தானே சொல்லுவாங்க. அப்படி எப்படி அதுக்குள்ள 6 வயசு ஆயிருக்கும் அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? அததான் இந்த இடத்துல நம்மளுடைய சந்தேகமா பரீட்சித்து கேட்டு வச்சிருக்கார். என்னன்னா 5 வயசுல அந்த பால்யத்துல நிகழ்ந்த விஷயத்த 6வது வயசுல போய் சிறுவர்கள் சொன்னாருன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அதுதான் இறந்த காலத்தில் நிகழ்ந்ததுன்னு நிகழ்காலத்துல எப்படி சொல்ல முடியும்? முடிஞ்சு போன பாஸ்ட் டென்ஸ்ல நடந்த விஷயத்தை எப்படி நிகழ்காலத்துல சொல்ல முடியும்? எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு பரீட்சித் கேக்குறான். தத் ப்ரூஹிமே மகாயோகின் பரம் கௌதூகலம் குரோ நூனமே தத்தரேரேவ மாயா பவதி நான்யதா. மகாயோகியான குருவே சுகபிரம்மே, இது ஹரியின் மாயை தானே, வேறொன்றுமல்ல. எனக்கு இதனை கேட்க பெரும் ஆவலாக உள்ளது, அதனை விளக்கி கூறுங்கள் அப்படின்னு சொல்றார் பரீட்சித்து. சுகபிரம்மே, மகா யோகியான குருவே, தேவரீர் நீங்க தான் சொல்லணும், ஹரியோடைய மாயையே தான் இது, வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. எனக்கு இதை கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, அதனால எனக்கு இதை நல்ல டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சுகபிரம்மத்திட்ட பரீட்சித் கேட்கிறான். வயம் தன்யதமாலோகே குரோபி க்ஷத்ர பந்தவஹ யத் பிபாமோ முஹுஸ்வத்தஹ புண்ணியம் கிருஷ்ண கதாமிருதம். அப்போ இன்னும் கேக்குறான், குருவே,
க்ஷத்திரியர்களாயினும் நாங்கள் உலகில் மிக பாக்கியம் செய்தவர்கள். சுக்க பிரம்மத்துக்கிட்ட பரீட்சித் சொல்றான், நாங்கெல்லாம் க்ஷத்திரியர்களா இருந்தா கூட உலகத்துல ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணினவர்கள் நாங்கள். ஏன் தெரியுமா? தங்களிடமிருந்து புண்ணியமான ஸ்ரீஹரியின் கதை என்னும் அமுதத்தை பருகுகிறோம் அல்லவா. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் தெரியுமா? நாங்க க்ஷத்திரியர்களா இருந்தா கூட அவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணிருப்போம். எதனால தெரியுமா? அதனாலதானே நான் ராஜாவா இருந்ததுனாலதானே உங்ககிட்ட இருந்து இப்பேற்பட்ட புண்ணியமான ஸ்ரீஹரியோடைய கதைங்கிற அமிர்தத்தை எல்லாம் கேட்க முடிகிறது. அதெல்லாம் பருகுகிறோமே, அந்த அமிர்தத்தை குடிக்கிறோமே, பருகுகிறோமே அல்லவா, அதுதான் நாங்க பண்ண பெரும் பாக்கியம் அப்படின்னு பரீட்சித் சொல்றான். அப்போ சுகபிரம்மம் சொல்றார், இத்தம் ஸ்ம பிருஷ்ட சதூபாதராயணிஹி பாதராயணிஹி தஸ்மாரிதானந்த ஹிருதா கிலேந்திரியஹ கிருச்சராத் புனலப்த பஹித்ருஷி ஷனைஹி விருத்யாஹதம் பாகவதோத்தமோத்தம. சுகபிரம்மம் சொல்றார், பகவத் பக்தர்களின் திலகமே, பகவத் பக்தர்கள்ல திலகம் போன்றவனே. ஏன் சொல்றார்? பகவானே இவனை காப்பாத்திருக்காரு இல்லையா? வயித்துல சுபத்ரையாவோட வயித்துல இருந்தன்னைக்கு, சாரி அவங்க அம்மாவோட வயித்துல இருந்தன்னைக்கு இவரே தானே போய் காப்பாத்தினார். பகவானே ஸ்வரூபம் ஸ்வயம் போய் கிருஷ்ணனே அந்த பரீட்சத்தை காப்பாத்தினார் இல்லையா? அதனால பகவத் பக்தர்கள்ல திலகம், இதை விட பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அதனால பகவத் பக்தர்கள திலகமே சௌனகரே. பரீட்சித் இவ்வாறு கேட்கவே பகவானது திருவிளையாடல்களை நினைத்து தன் வசம் இழந்த வியாசரின் குமாரரான ஸ்ரீ சுகர் சற்று நேரத்தில் மெதுவாக தன்னிலை அடைந்து பரீட்சித்திடம் சொல்லலானார். இப்ப சூத பௌராணிகர் சௌனகாதிட்டு சொல்லிட்டு இருக்காங்க, இப்படி பக்தர்களோட திலகமான சௌனகர் சொல்றார், பகவத் பக்தர்களின் திலகமே சௌனகரே. பரீட்சித் இப்படி கேட்கிறாரா? பகவானோட திருவிளையாடலை நினைச்சு அவரு தன்னை மறந்துட்டார். இப்படி ஆழ்வார் பாசுரம் பாடும் பொழுது பகவானோட சேஷ்டித்தங்களை அனுபவிச்சுட்டே இருப்பாராம். இப்படி எல்லாம் கண்ணன் பண்ணாரேன்னு நினைக்கிறப்ப மூச்சு அடைஞ்சு விழுந்துருவாராம். 6 மாசத்துக்கு எந்திரிக்க மாட்டாராம். அது போல இந்த இடத்துல வியாச பகவானுடைய குமாரனான சுகபிரம்மம் பகவானுடைய திருவிளையாடல் சேஷ்டிதங்களை நினைச்சு மூர்ச்சி ஆயிட்டார், தன் வசம் இழந்தார், தன்னை மறந்துட்டார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவரு அங்க நம்மாழ்வார் 6 மாசத்துக்கு மூர்ச்சி அடைஞ்சு போயிட்டார். ஆனா இங்க உடனே ஒரு கொஞ்ச நேரத்துல தன்னிலை அடைந்தார் சுகபிரம்மம் அப்படின்னு சொல்றாங்க. தன்னிலை சுவாசம், அதாவது சுய நினைவுக்கு வருது. சுய நினைவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பரீட்சித்து கேட்ட கேள்விக்கு சுகபிரம்மம் பதில் சொல்ல போறார். என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இதோட ஸ்ரீமத் பாகவதத்தோடைய 10வது ஸ்கந்தத்துல 12வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. ஸ்ரீ ஹரே நமஹ, ஸ்ரீ ஹரே நமஹ, ஸ்ரீ ஹரே நமஹ. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे द्वादशोऽध्यायः। सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःखभाग् भवेत्। ओम शांति शांति शांति। हरि ओम। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। शुभमस्तु।